राम राम वेलकम टू भोजनालय तमिल इनकी நம்ம भोजनालयाல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா weight loss சீரிஸ்ல பாலக் பனீர் சப்பாத்தி அதுதான் பண்ணி காமிக்க போறோம் ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபி சட்டுன்னு பண்ணிடலாம் இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பாலக் லீவ்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட भोजनालय தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்பதான் அடுத்து நான் உங்களுக்கு நியூவா வீடியோஸ் போடும்போது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட சேனல்ல போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ garlic ரெசிபிஸ் தான் சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் பாலக் பனீர் சப்பாத்தி பண்றதுக்கு தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன் அதுல இந்த ஃப்ரெஷ்ஷான பாலக் லீவ்ஸை நிறைய நேரம் போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போட்டுட்டு நம்ம எடுத்துறணும் இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் ஸோ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு எடுத்துட்டே இல்லை அப்படின்னா நமக்கு இது வந்து இந்த பச்சை ஸ்மெல் போய் சூப்பராக நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு பாருங்க இது மாதிரி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் ஒரே 1 நிமிஷம் ஸோ அவ்வளோதான் ஸோ இது அவ்வளோதான் இது தண்ணியை நம்ம நல்லா வடிய வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி நம்ம எடுத்துட்டாச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டோஃபு பன்னீர் கிடைக்கிறது இல்லையா ஸோ இது வந்து லோ கலோரி ஹை இன் ப்ரோட்டீன் ஸோ இந்த மாதிரி டோஃபு பன்னீர் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ சப்பாத்தி பண்ணுறதுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த டோஃபு பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் குட்டி குட்டி பீஸா இதை நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் 2 துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா இது 3ஐயும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கல ஜஸ்ட்டு இந்த டோஃபு அதுக்கப்புறம் ஸ்பினாச் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஜார் அளமின தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக இந்த ஜார் அளமின தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன் வேறு தண்ணி எதுவுமே நான் தனியாக சேர்க்கல ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம நல்லா இழுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் வாசனைக்கு கரம் மசாலா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில் சேர்க்கணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேன் அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாவு போட்ட உடனே அதை சேர்த்துட்டேன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம இழுத்து பிசைஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம மேலாப்பில் கொஞ்சமாக இது காயாமல் இருக்கிறதுக்காக நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கோம் தண்ணி எதுவுமே விடலை அந்த சோயாவும் ஸ்பினாச்சும் அரைச்சது தான் விட்டுருக்கோம் ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும் நம்ம இதுக்கப்புறம் இதை சப்பாத்தியாக அப்படியே இடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுத்து நம்ம இதை அப்படியே சப்பாத்தியாக இட்டுக்க போகிறோம் நான் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன் இறதுக்காக இதை அப்படியே நம்ம சப்பாத்தியாக இட்டுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக இடலாம் இது பனீர் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சப்பாத்தி வரும் அப்படியே நம்ம இட்டுக்க வேண்டியதான் இதை அப்படியே இட்டுக்க வேண்டியதான் இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் அழகாக சப்பாத்தியாக இட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப மெல்லிசாக இழுத்தேல் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பீய ஆரம்பிச்சிரும் ஸோ ஓரளவுக்கு கனமாக இருக்கும் பொழுது நம்ம இட்டுலாம் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையும் இட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போது கல் காஞ்சிடுது
கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். அப்படியே நம்ம இட்டு வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அதிகமாக விட வேண்டாம். அப்படியே வந்து 2 பக்கமும் வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் வெந்துருத்து, திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வெந்து சூப்பராக நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரியே நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பர் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுது. நான் இது கூட வந்து சோயாவும் கார்னும் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்ப்ரவுட்ஸ், மூங் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி, ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் நமக்கு நிறையா கலோரியும் நம்ம நிறைய எடுத்துக்க மாட்டோம். ஸோ வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள இந்த சப்பாத்தி ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்கள் என்ன மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. ராம் ராம்.